பிரைஸ் தி லார்ட். ஏசு சிலுவையில் பேசின 4வது வார்த்தையை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஏசு பிதாவை பார்த்து கேட்கிறாரு. பிதாவும் ஏசும் ஒன்னா இருக்காங்க. எதுக்காக இந்த வார்த்தையை கேட்கணும்? முன் காலத்துல எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டு தலைமையில் எல்லாரும் கையிலையும் வச்சு அவங்கவுங்க என்னென்ன பாவத்தை செஞ்சாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டை வெட்டி அந்த ரதம் தெளிச்ச உடனே அந்த பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு அப்படின்னு வழக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம செய்யற பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய நோய்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏசோட தலை மேல நம்ம வச்சிட்டோம். அதனால அவருக்கு பிதாவோட முகம் மறைக்கப்பட்டுருச்சு. மனுஷிக தன்மை இருந்ததுனாலதான் அந்த சமயத்துல என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அநேக நேரங்கள்ல நாமளும் இப்படிதான் கேக்குறோம். நமக்கு வந்த பிரச்சனையை பார்த்த உடனே இசுவே என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறோம். வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இமை பொழுது உன்னை கைவிட்ட, அதாவது இப்படி கண்ணை இப்படி மூடி இப்படி முழிக்கிறதுக்குள்ள உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயம் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறார். ஆமென். God bless you.